ஒன்ஸ் அகைன் வெல்கம். சரிங்களா? ஃபைன். ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கேபிட்டலிஸ்ட் கான்செப்ட் நேஷனல் இன்கம் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ நேஷனல் இன்கம்ல ஒரு சில டாபிக்ஸ் நோட்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நேஷனல் இன்கம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நேஷனல் இன்கம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். சரி, இதுல வந்துட்டு டிஸ்போசபிள் இன்கம் அண்ட் பர்சனல் இன்கம் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அது மட்டும் எழுதிக்கோங்க. இது உங்க நோட்ஸ்ல இருக்கும், புக்ல இருக்கும், அதே பாயிண்ட்ஸ் தான். பர்சனல் இன்கம், புக்ல இருக்கிறது நீங்களே எழுதிட்டு வர சொன்னேன். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங், எங்க பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானம், இப்போ அது பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். சோ பர்சனல் இன்கம் வந்துட்டு ஒருத்தருடைய வருமானம் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரிங்களா? இப்போ என்னுடைய வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ டெய்லி வேஜஸ் ஆர் சம் அதர் எம்ப்ளாய்ஸ், ஸோ டெய்லி இது மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? இவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பாங்க இல்லையா அமௌண்ட், ஸோ வித்தவுட் டிடெக்டிங் தி பிஎஸ்ஐ பிஎஃப் அது இதுன்னு இருக்கும். ஸோ அது எதுவுமே டிடெக்ட் பண்ணாம கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் புரியுதா? எக்ஸாம்ல என்ன கேட்டு கொடுப்பாங்கன்னா இந்த ஃபார்முலா மாத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சேலரி வாங்குறேன்னு வச்சுப்போமே, 30,000 ரூபாய், பட் எனக்கு டேக் ஹோம் வந்துட்டு 25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டேக் ஹோம் சேலரி தான் வந்துட்டு என்னன்னா டிஸ்போசபிள் இன்கம். இந்த ஃபுல் சேலரி அது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். சரிங்களா? இது புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பர்சனல் இன்கம், நேஷனல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் இன்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம். சோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட், பகிரப்படாத பெருநிறுவன அவங்களுடைய லாபம். சரியா? சோ அது பிளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். சோ இது புக்ல இருக்கும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா சமூக சேவைக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? சோ இஎஸ்ஐ பிஎஃப் அது இதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. ஸ்லைட் லோடிங்கா? ஓகே. சோ இந்த கான்செப்ட் நேத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். புக்ல எழுதிக்கோ சொன்ன உங்களையே. சரி, இதுவும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ நான் 30,000ல 5,000 இஎஸ்ஐ பிஎஃப் அது எல்லாத்தையும் போக என் கைக்கு எவ்வளவு வருகிறது? சோ 25,000. சோ இதுதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸ், எல்லாத்தையும் போக கைக்கு எவ்வளவு வருது? சரிங்களா? சோ முடிச்சிட்டோங்க. சரிங்களா? ஓகே, இந்த டாபிக் விடும். டிவிடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? சோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். சோ இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் போட்டு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஆக்சுவலி என் கையில இருந்தது எவ்வளவுனா 50 crore தான் இருக்கு. ரிமைனிங் 50 crore நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஷேர்ஸா வந்துட்டு நான் வெளியே விட்டுருக்கேன். சோ எனக்கு இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 crores வந்து எனக்கு ப்ராஃபிட் வருகிறது. இந்த 10 crore-ல 5 crore எனக்கு, ரிமைனிங் 5 crore வந்து மக்களுக்கு. சோ எனக்கு யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கினாங்களோ சோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். புரியுதா? 5 கோடி ப்ராஃபிட் என்னுடையதுங்க, 50 கோடிக்கு வந்தது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சோ மக்கள் வந்துட்டு ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 5 crore தரணும் நானு. சோ இந்த 5 crore எவன் எவ்வளவு ஷேருக்கு வாங்கினாங்களோ சோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம். சோ திஸ் இஸ் கால்ட் டிவைடெண்ட், ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிரிச்சு கொடுத்தது. அதுதான் இங்க பிரிப்பதற்கு முன்னாடி இருந்தது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். சோ புரிஞ்சதா? இந்த டிவைடன்ஸ் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, சோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்க பேசுறாங்க. சரி, சோ இதெல்லாம் புக்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம் நம்ம. ஓகே, சோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியலிசம் அண்ட் கேபிட்டலிசம். சரியா? சோ அந்த டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். சோஷியலிசம் அண்ட் கேபிட்டலிசம், மிக்சடிசம், அதாவது முதலாளித்துவ கொள்கை,
சரிங்களா? சமத்துவ கொள்கை அல்லது கலப்பு பொருளாதார கொள்கை, இந்த மாதிரி நிறைய கொள்கையை நம்ம ஃபாலோ பண்றோம். சோ இதுல எது நல்லா இருக்கும், எது நல்லா இல்ல, சோ எல்லாத்துக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், சோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சோஷியலிசம் பார்க்கலாமா, கேபிட்டலிசம் பார்க்கலாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோஷியலிசம் பார்க்கலாமா, கேபிட்டலிசம் பார்க்கலாமா? கேபிட்டலிசமா? சரி, கேபிட்டலிசம். ஓகேங்க. இந்த பிளாக் கலர் ஸ்கிரீன் வச்சுட்டு ஒயிட்டுக்கு மாறினா எங்க இருக்குன்னு தேட முடிய மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, எல்லாரும் கேபிட்டலிசம் கேபிட்டலிசம்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சரிங்களா? சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் இத பாத்துருவோம். கேபிட்டலிசம் வெர்சஸ் சோஷியலிசம். எதுங்க பெஸ்ட் ஆனது? எது பெஸ்ட் சொல்லுங்க? சோஷியலிசம் பெஸ்டா, கேபிட்டலிசம் பெஸ்டா? கேபிட்டலிசமா? கேபிட்டலிசம் கேபிட்டலிசம். சோஷியலிசம் தான் பெஸ்ட். சோஷியலிசம். சரி, கேபிட்டலிசம். ஓகே, ஆறால் கொண்டு போடுறீங்க. சரி, வாழ்த்துக்கள். சோ லிசன், கான்செப்சுவலா பார்க்கும் பொழுது பெஸ்ட் எதுனா சோஷியலிசம். எப்படி அத சோஷியலிசம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது முதலாளித்துவ கொள்கை. சரிங்களா? இது சமத்துவ கொள்கை. மிக்ஸ்ட் இஸ் தி பெஸ்டா? ஓகே. கம்யூனிசம் அண்ட் சோஷியலிசம் பெஸ்டா? சரி, ஓகேங்க. சமத்துவம். சரிங்களா? முதலாளித்துவம். முதலாளித்துவம். சரியா? சோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். உலக வரைபடம் வச்சிருக்கலாம் போல இங்கே. லாஸ்ட் கிளாஸ்ல லைட்டா டச் பண்ணிருப்பேன். உலக வரைபடம் இருக்கின்றது. அப்படியே சென்டர்ல ஒரு கோடு போடுவோம். சரிங்களா? சோ இந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? சோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஒரே நிமிஷம். ஓகே. சோ மேற்கத்திய நாடுகள். சரிங்களா? மேற்கத்திய நாடுகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கத்திய நாடுகள், அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்றோம். சரிங்களா? சோ இத வந்துட்டு ஐடியாலஜிக்கலா நம்ம பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிங்க டெவலப் ஆயிருக்கா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கா, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இத கேள்வி கேட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன் அனோடேஷன். சொல்லுங்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஒருத்தர் கூட ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்ல. சரிங்களா? ஓகேங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கு? சோ காரணம் என்ன? சோ நான் பேசுறது கேக்குதா? ஏதோ ஸ்ட்ரெக் ஆயிடுச்சு எனக்கு. நான் பேசுறது கேக்குதா? எஸ். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. சரி. சோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் ஆகவில்லை டு கம்பேர் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். சோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சோ இந்த இடத்துல இவங்க கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணதால டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க. ஓகே. சோ லிசன், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணதால இது டெவலப் ஆயிருக்கு, இங்க சோஷியலிசம் ஃபாலோ பண்ணதால டெவலப் ஆகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ. இது வந்து ட்ரூ. சோ காரணம் என்ன? ஏன் வந்து சோஷியலிசம் ஒரு கேபிட்டலிசம்ல வந்துட்டு இது இந்த அளவுக்கு சோஷியலிசம்ல கேபிட்டலிசம்ல இருக்கக்கூடிய growth வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? கேபிட்டலிசம் எழுதிப்போமே. ஓகே, வாட் இஸ் மீன் பை கேபிட்டலிசம்? சோ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டலிசம் அப்படின்றது காம்படிஷன். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 10 பேர் இருக்கீங்க. சரிங்களா? ஒரு பிரியாணி இருக்கு. ஒரே ஒரு பிரியாணி தான். யாரு 10 பேர்ல அடிச்சு புடிச்சு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிளேட் பிரியாணி. சோ இதுதான் வந்து கேபிட்டலிசம் கான்செப்ட். சோஷியலிசம்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்கீங்களா, ஒரு பாக்கெட் தான், ஒரு இதுதான் இருக்கா. சோ என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு பிளேட்டே வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாம். சோ ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் சோஷியலிசம். பெஸ்டான கான்செப்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சோஷியலிசம் இஸ் தி பெஸ்ட் கான்செப்ட். பட் பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது சோஷியலிசம் தோத்து போச்சு. சரிங்களா? சோஷியலிசம் தோத்து போச்சு அல்லது சோஷியலிசம்ல அந்த அளவுக்கு growth வரவில்லை. சோ அதுக்கான காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ இதை எழுதிக்கலாம். கேபிட்டலிசம் முதலாளித்துவ கொள்கை. The means of production is privately owned அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதான் nothing but private plays a major role அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க எழுதிக்கலாம். Private
plays a major role. ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ண அங்கங்க எம்டி ஸ்லைடு விட மறந்துட்டேன். சரி, பிரைவேட் பிளேஸ் a major role. சரிங்களா? எனக்கு கிளாஸ்ல எழுதி போட்டா லேட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லைட்லயே இருக்கும். சரிங்களா? நீங்க இதை பாத்துக்கலாம். ஓகேங்க. சோ தனியார் துறை முதன்மை வகிப்பர். சரிங்களா? தனியார் துறை முதன்மை வகிப்பர். சரியா? So next, அடுத்த பாயிண்ட், operated for profit. இதை எழுதிக்கோங்க. The means of production is privately owned அப்படின்னு சொல்லிட்டு. So what it means அப்படின்னா, so means of production, உற்பத்தி காரணிகள் தனியாருக்கு சொந்தமானது. உற்பத்தி காரணிகள் தனியாருக்கு சொந்தமானது. ஃபாஸ்ட் எழுதிக்கோங்க. இங்க தனியார் சொந்தமானது. சரிங்களா? லாப நோக்கத்துடன் செயல்படும். லாப நோக்கத்துடன் செயல்படும். அடுத்து ஆடம் ஸ்மித். ஃபாஸ்டா இல்லைங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கு, ஒரு கான்செப்ட் டீச் பண்ணும். ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தமிழ் எப்படி எழுதிக்கலாம்? ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவ கொள்கையின் தந்தை ஆடம் ஸ்மித். சரி, சோ இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 1776 ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. தி வெல்த் ஆஃப் தி நேஷன், தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. சரிங்களா? Adam Smith, father of economics as well as capitalism. Karl Marx, father of communism and socialism. John Maynard Keynes, father of macroeconomics in general. Okay, Google copy பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபைன், நன்றி. நாம இங்க பாக்குறோம் தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளின் செல்வம். சரிங்களா? கரெக்டா டிரான்ஸ்லேஷன்? நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் தி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. இந்த இங்க தமிழ் மீடியம் ஆல்வேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல எழுதி வைங்க. சரியா? ஏன்னா நம்ம டிஎன்பிசி எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா அப்படியே வே இல் இத்து இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சம்டைம் டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அதோட மீனிங், தமிழ் மீனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் எழுதுங்க. பிராக்கெட்ல அந்த புக் பேர் அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, டிஎன்பிசி டிரான்ஸ்லேஷன் தான் தெரியும் இல்லையா? சோ தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். இன்னொரு திங், எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், XYZ, சவுத் கொரியா. சோ எல்லா நாடுகளுமே நீங்க போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க. நான் கொரியா எடுத்துக்கலாம். நார்த் கொரியா இருக்கு, சவுத் கொரியா இருக்கு. எதுங்க டெவலப் ஆயிருக்கு? நார்த் கொரியா டெவலப் ஆயிருக்கா, சவுத் கொரியா டெவலப் ஆயிருக்கா? நார்த் கொரியா ஆர் சவுத் கொரியா? சவுத் 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 சவுத். சரி, நார்த் கொரியால என்ன ஃபாலோ பண்றாங்க? கம்யூனிசம் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? சோசியலிசம். சரிங்களா? சோசியலிசம் வச்சுப்போம், கம்யூனிசம் வேண்டாம். சோசியலிசம் ஃபாலோ பண்றாங்க. சரி, சவுத் கொரியால கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரே நாட ரெண்டா பிரிச்சு, ரெண்டு நாடு தனித்தனி நாடா போயிடுச்சு. கேபிட்டலிசம் ஒரு நாட்டிலையும் சோசியலிசம் ஒரு நாட்டிலையும், ஏன்னா கலாச்சாரத்துல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. சோசியலிசம் ஒரு நாட்டிலையும் போட்டா கேபிட்டலிசம் ஃபாஸ்டா வளருது, சோசியலிசம் வளர மாட்டேங்குது. பட் நம்ம பார்த்தோம் சோசியலிசம் தான் பெஸ்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது ஜெர்மனி, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இது எல்லா நாட்டிலுமே கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றாங்க, அது டெவலப் ஆயிருக்கு. பட் சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் ஆகவில்லை டு கம்பேர் வித் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? இப்ப சைனா வளரலையா, ரஷ்யா வளரலையா அப்படின்னு கேட்காதீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இப்ப அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா, அமெரிக்கா தான் டெவலப் ஆயிருக்கு. சோ அவ்வளவுதான். சரிங்களா? இன்னும் பெஸ்டான எக்ஸாம்பிள், சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி இல்லை, கம்ப்ளீட் சோசியலிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடும் தற்போது இல்லை. 1990லயே போயிடுச்சு எல்லாம். சரிங்களா? யுஎஸ்எஸ்ஆர்லாம் அப்படியே போயிடுச்சு. சரி,
சோ அப்போ ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு, அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேபிட்டலிசம் எழுதியாச்சு, ஏதாவது டவுட் இருக்கா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. சரியா? என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாடு எடுத்துப்போமே, இந்திய நாடு, நம் நாடு. ஓகே, இந்திய நாடு, ஏதாவது ஒரு செக்டார் எடுத்துப்போம். பெஸ்ட் செக்டார் எஜுகேஷன் செக்டார். சோ கல்வி எடுத்துப்போம். ஓகே, சோ போன வாரம் அமைச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லாரு பாத்தீங்கன்னா, எப்பா 1.25 லட்சம் 1 லட்சம் 1.25 லட்சம் சேலரி வாங்குறீங்க யாரு? நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். சரிங்களா? சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? 1 லட்சம் 1.25 லட்சம் சேலரி வாங்குறீங்க. சரிங்களா? பர் மந்த். சரியா? ஆனா இதுவே பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாமே எவ்வளவு வாங்குறாங்க பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய், 9,000 ரூபாய், 10,000 ரூபாய் வாங்குறாங்க. சோ 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களை இது டாக்டர்ஸாவும் இன்ஜினியர்ஸாவும் டாப் காலேஜஸ் இன்ஜினியர்ஸாவும் மாத்துறாங்க. ஏன் 1.25 லட்சம் 1 லட்சம் சேலரி வாங்கிட்டு உங்களால ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. சரிங்களா? சோ இந்த கேள்வி நியாயமா தானே படுது? இந்த கேள்வி நியாயமா தானே படுது? சரிங்களா? சோ டாபிக்ஸ் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? டீச் பண்றது இல்லை. சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு டீச் பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. சரியா? இது ட்ரூ. எல்லா டீச்சர்ஸுமே சொல்லல. ஒரு சில டீச்சர், ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸே இல்ல. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சரிங்களா? என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிலாம் சொல்ல, நான் அங்கதான் படிச்சேன், எனக்கு தெரியும். சரிங்களா? ஃபைன். டீச்சர்ஸே இல்லாம கவர்மெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்னு, அவங்களுக்கு ரிசல்ட் டார்கெட் இல்லை. சரியா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லதாஜிகா மோர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாட் ப்ராப்பர்லி விசிட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ். ஓகே, ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் போடுறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்குறதாங்க. இன்புட் ஃப்ரம் டீச்சர் சைடு இஸ் மோர் இன் பிரைவேட் ஸ்கூல். ஓகே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய சொல்லி தராம மெமரி பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நோ அப்ரிசியேஷன் டு டீச்சர்ஸ். ஓகே, கவர்மெண்ட்ல எனக்கு என்னன்னு விட்டுருவாங்க. பிரைவேட் ஸ்கூல்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் எடுத்து பண்றாங்க ஸ்டடிஸ். ஓகே, சரி, ஓகேங்க. சோ பப்ளிசிட்டி வேணா ரிசல்ட்டுக்காக. யா, சோ நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். சோ இப்போ ஏன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் கம்மி ஆகுது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய டீச்சர்ஸ் ரியலி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மேக்ஸிமம் எல்லாருமே டெட் எழுதி தான் உள்ள போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். அப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிட்டு உள்ள போனவங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஜஸ்ட் பிஇ படிச்சவங்களை கூட உள்ள வச்சுப்பாங்க. சரிங்களா? இப்பதான் பிஎட் அது இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் இருக்கு. சோ அப்ப பார்க்கும் பொழுது குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, நிறைய ஏர்ன் பண்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வரல. சரியா? சோ காரணம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல 50 பேர் இருந்தீங்கன்னா இங்க 100 பேர் 150 பேர் இருக்காங்க, மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியும். ஏன்னா இதே வேற ஒரு ஸ்கூல்ல 200 மெம்பர்ஸ் வச்சுமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால பாஸ் பண்ண வைக்க முடியுது. சரியா? சோ அந்த ஒரு திங் இருக்கு. சரியா? சோ அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபோர்ட்ஸ். பிரைவேட் ஸ்கூல்ல புளிஞ்சு எடுக்கிறாங்க யார? டீச்சர்ஸ். ஓகேவா? ஏன் டீச்சர்ஸ் வந்து உண்மைதானே? பிரைவேட் ஸ்கூல்ல யாரோ ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஸ்கூல் டீச்சர். சரிங்களா? நான் 10th கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், தெரியும். சோ டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிஞ்சு எடுத்துருவாங்க. உங்க அனைவருக்குமே தெரியும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ். இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லிபரல் இருக்கு. சோ கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இலவசமா படிக்கிறாங்க, இலவசமா வாங்கிட்டா நெக்ஸ்ட் வந்துட்டு கேள்வி கேட்க முடியாது. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பேரண்ட்ஸ். அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா பசங்க கல்வி பாதிக்கப்படுதுன்னா போய் கேள்வி கேட்கலாம், அவங்க பிரைவேட்டோ கவர்மெண்டோ. சரியா? இதுவே பிரைவேட்லனா அமௌண்ட் பே பண்றோமே, ஏன் அவங்க சொல்லி கொடுக்கல, வாத்தியார் வரலன்னா அவங்க போய் கேட்பாங்க. இங்க ஃப்ரீன்றதால வந்து பாத்தீங்கன்னா அதை இர்ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சரி, ஓகேங்க, போதும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் டீச்சர் சங்கம் இருக்கு, பிரைவேட் டீச்சருக்கு நோ சங்கமா? சரி. சோ லிசன், இப்ப வந்து பாருங்க, ஆக்சுவலி இந்த கோவிட் டைம்ல டீச்சர்ஸ்க்கு எல்லா வீட்ல தானே இருந்தாங்க. பட் கவர்மெண்ட்ல இருந்து கரெக்டா சேலரி கிரெடிட் பண்ணிட்டாங்க இல்லையா? பிரைவேட் ஸ்கூலுக்கு சேலரி கிரெடிட் பண்ணல, நோ சேலரி, 0 சேலரி. அப்புறம் ஆஃப் சேலரி போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது டீச்சர்ஸ்க்காக. ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப லெவல்ல வச்சிருக்கோம் நம்ம. எஜுகேஷன் தான் நாட்டை மாத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை.
சரிங்களா? கண்டிப்பா அது வந்து எஜுகேஷனால மட்டும்தான் இது ஒரு சமுதாயத்தை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நம்புது. சரிங்களா? அரசாங்கம் மட்டும் கிடையாது, உலக நாடுகளே நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான், எஜுகேஷன் தான் நாட்டை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால தான் அவ்வளவு பண்றோம். ஆனா அவுட்புட் சரியா வரவில்லை. சரிங்களா? சரி, ஓகேங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாத்துருவோம். சோ கவர்மெண்ட் ஸ்கூல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கோவிட் அஃபெக்டட். சரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நோ டாக்டர். கோவிட்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே இல்லைங்க. சரியா? இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களால பார்க்க முடியும். சரியா? இன்னும் ஒரு சிலர் டாக்டரை பார்க்க விடல. நர்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிச்சு பாருங்க, கோவிட்ல கண்ணு முன்னாடி அப்படி செத்துட்டு இருக்காங்க. இத டெல்லியில செத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த சிச்சுவேஷன். பட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்பரா இல்ல. பட் கேட்டா வந்து டாக்டர் இவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்க்கணும் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வெர்சஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தோத்து போச்சு. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தோத்துருச்சு. தோத்துருச்சு இல்லையா? தோத்துருச்சா இல்லையா? ஓகேவா? எல்லாருமே எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களா, பிரைவேட் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா? நார்மலா மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே பிரைவேட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. காரணம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சிங் சரியில்லை, எஜுகேஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்டுக்கு போறாங்க. இதே ஹாஸ்பிட்டலுக்கு வரும், எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. குவாலிட்டி வந்துட்டு இங்க தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நோ குவாலிட்டி, நோ ட்ரீட்மெண்ட், போனா உயிர் போயிடும். யூபில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, உங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா இல்லாதவனுக்கு கூட நோய் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷ்ல. சோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுல இந்த மாதிரி இருக்கின்றது. சோ இந்த கான்செப்ட் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கேக்குறேன், பிரைவேட், இப்போ அமெரிக்கா அந்தெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி பிரைவேட் மட்டும் தான் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அப்போ பிரைவேட்டால மட்டும் ஏன் இப்படி பண்ண முடியுது, கவர்மெண்டால பண்ண முடியல? இதுக்கே கவர்மெண்ட் அதிகமா செலவு பண்ணுது, எல்லாமே பண்ணியும் கவர்மெண்டால பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரப்ஷன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ்ல வச்சிருக்கேன், நீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். கரப்ஷன். நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன், ரெட் டேபிசம். மோர் பாப்புலேஷன் நோ இஷ்யூஸ். சரிங்களா? பாப்புலேஷன் பண்ண முடியாது அப்பலாம் நோ இஷ்யூஸ். சைனாவை இந்தியாவை கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதெல்லாம் பண்ண முடியலையோ பாப்புலேஷன், ஏன்னா அவனும் வந்துட்டு எலிஃபன்டைன் சைஸ் பாப்புலேஷன் வச்சிருக்காங்க. சரியா? சோ ஓகே, ரெட் டேபிசம். வாட் இஸ் மீன் பை ரெட் டேபிசம்? ரெட் டேபிசம் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரெட் டேப் பாத்துருக்கீங்களா? ரெட் டேப் கட்டி வச்சிருப்பாங்க, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெட் டேப் போட்டு கட்டுவாங்க, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் அப்படிலாம். சோ அதாவது எடுக்க மாட்டாங்க, உள்ள அப்படியே கடக்கும்னு அர்த்தம். சோ இது எதுக்காக சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிலேயிங் தி ப்ராசஸ். சரியா? சோ ஒரு ஒர்க்கை வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. சிவாஜி படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் வாங்குறதுக்காக போகும்போதே ஒரு பெஞ்ச் இங்க இல்ல, அது சரியில்லை, இது இல்ல சரி அதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கான்செப்ட் தான் ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க. இது எல்லாமே சோசியலிஸ்ட் கண்ட்ரில பரவலா இருக்கும். சரியா? கரப்ஷன் அதிகமா இருக்கும், ஊழல், அதுக்கப்புறமா ஃபேவரிட்டிசம், நெப்போட்டிசம் அது இதுன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு பாடுபடுத்துவாங்க. சரிங்களா? சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ராப்ளம்ல இருக்கு. சரி, ஓகேங்க. இந்த சோசியலிசம்க்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற என்ன கான்செப்ட்னா கேபிட்டலிசம் தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கேபிட்டலிசம் மட்டும் ஒர்க் ஆகுது? சரி, நம்ம இந்த டாபிக் வருவோம், எக்கனாமிக்குள்ள வந்துடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, இது சோசியலிசம், சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ், இது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் மட்டும் ஏன் டெவலப் ஆகுது, சோசியலிசம் கண்ட்ரி, சோசியலிஸ்ட் கண்ட்ரி ஏன் டெவலப் ஆகவில்லை அல்லது குறைவா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கிராஃப், பாப்புலேஷன் அண்ட் ஜிடிபின்னு வச்சுப்போம். பாப்புலேஷன் growth அண்ட் ஜிடிபி, கண்ட்ரி growthன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம் கண்ட்ரி போலாம். ஒரு டெக்ஸ்டைல் செக்டார் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு டெக்ஸ்டைல் செக்டார் இருக்கு. சோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, கடைக்கு போறேன். இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு கம்பெனி இருக்கு. இதுல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 100 பேர் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ 100 பேர் ஒர்க் பண்றாங்க. சரி, சோசியலிசம் கண்ட்ரில அதே மாதிரி ஒரு கம்பெனி, டெக்ஸ்டைல் கம்பெனி, இதுலயும் 100 பேர் ஒர்க் பண்றாங்க. 3 பிளான்ட் வச்சுப்போம். சரிங்களா? இத 4 பிளான்ட், 1 2 3 4. சரிங்களா? 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, 100 ஷர்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும். நாட்டுல பாப்புலேஷன் 100 பேர் இருக்காங்க.
நாட்டுல பாப்புலேஷன் 100 பேர் இருக்காங்க. சோ டிமாண்ட் 100, சப்ளை வந்து பாத்தீங்கன்னா தேவை 100 இருக்குங்க. சப்ளை 100 ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பணும். சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ டிமாண்ட் 100 இருக்கின்றது. சோ 100க்கு சப்ளை 100 பண்றோம். சோ கொஞ்ச நாள் கழிச்சு பாப்புலேஷன் 120 மாறுது. 120 மாறுகிறது. சோ அப்ப டிமாண்ட் 120 இன்க்ரீஸ் ஆகின்றது. சோ சப்ளை 120 இன்க்ரீஸ் பண்ணும். சோ என்ன பண்ணலாம்? அடிஷனலா ஒரு பிளான்ட் ஒன்னு போடலாம். 5th பிளான்ட். இதுல ஒரு 25 ப்ரொடக்ஷன் பண்றாங்க. சோ இப்ப 25 பேரை வந்து பாத்தீங்கன்னா இதுல வேலைக்கு வைக்கிறாங்க. சோ இதோட growth வந்து இப்படியே போகுது. சரிங்களா? இங்கேயும் சேம் சினாரியோ. இங்கேயும் சேம் சினாரியோ. சரிங்களா? இங்கேயும் 100 பாப்புலேஷன், 100 பேர் ஒர்க் பண்றாங்க, டிமாண்ட் 100. சரிங்களா? பாப்புலேஷன் 100, சப்ளை 100. இப்போ வந்துட்டு 20 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சோ டிமாண்ட் 120 இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை 120 இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது போகுது. சோ இதுவும் சேம் growthல போகுது. பட் திடீர்னு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில இந்த சோசியலிஸ்ட் கண்ட்ரி இப்படி போகிறது. பட் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இப்படி போகாம திடீர்னு மேல ஏறி போயிடுச்சு. சோ என்ன காரணம்? இந்த growth ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருகிறது. சோ இன்விசிபிள் ஹேண்ட். சோ யாருக்கும் தெரியாத ஒரு அமானுஷ்ய கை வேலை செய்யுது. சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கை இல்லை. சோ அதனால இது growth போல. இது ஏதாவது புரியுதா? இது ஏதாவது புரியுதா? அது என்ன இன்விசிபிள் ஹேண்ட் அது என்ன? இது ஏதாவது புரியுதா? நான் பேசின வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? பேசின வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி. சோ இந்த இன்விசிபிள் ஹேண்ட் எப்படி growth இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ரஃப் பண்ணிக்கலாம். சோ இந்த லெஃப்ட் கண்ட்ரில என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்படிஷன். சோ கேபிட்டலிசம் மீன்ஸ் காம்படிஷன். சரிங்களா? இங்க சோசியலிசம் மீன்ஸ் நோ காம்படிஷன். கவர்மெண்ட் தான் எல்லாமே மேஜரா பிளேயர் ரோல் பண்ணுது. இந்த இடத்துல இந்த ஏன்ற ஒரு கம்பெனியை யார் வச்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்காரன். சரிங்களா? இங்க இந்த கம்பெனி யார் வச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட். சரியா? இந்த கம்பெனில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவன் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பாக்குறான். இன்னொருத்தன் பார்த்துட்டு சரி ஓகே கேபிட்டலிசம் மட்டும் எழுதுறேன், நீ வந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, 100 பேருக்கு வந்துட்டு வேலை கொடுத்துட்டு இருக்க, 100 ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப பீன்ற கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றான். அவனும் 100 சட்டையை ப்ரொடக்ஷன் பண்றான். சரிங்களா? நீ எவ்வளவு வச்சிருக்கிறன்னு பாத்தீங்கன்னா இவன் எவ்வளவு வச்சிருக்கான்? ஒரு ஷர்ட்டை 100 இது 1000 ரூபாய். சரிங்களா? ஒரு ஷர்ட் வந்துட்டு 1000 rupees விக்குது. சோ அப்ப இவன் என்ன பண்றான்னா ஒரு ஷர்ட் வந்துட்டு 900 rupees விக்கிறான். சோ சேம் குவாலிட்டி சேம் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? யாருங்க போவாங்க? மக்கள் தொகையே 100 பேர் தான் இருக்காங்க. சோ யாருக்கிட்ட போவாங்க? கண்டிப்பா பி கம்பெனி கிட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க. கேபிட்டலிசம்ல பேசிட்டு இருக்கிறோம். ஓகே? சோ பி கம்பெனி கிட்ட எல்லாரும் போக ஆரம்பிப்பாங்க. அப்பயும் இப்போ 100 பேர்ல ஒரு 20 பேரை விட்டு மீதி 80 பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிட்டாங்க. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ இவனுக்கு கம்பெனி படுத்துருச்சு. சோ இவன் என்ன பண்ணுவானா அடுத்து 700 ரூபாய் வைக்கிறான். 700 ரூபாய் வைக்கிறான். அப்ப என்ன ஆகும்? மக்கள் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. சோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்டே 500 ரூபாய் ஆயிடுது. சோ இவன் வந்து என்ன பண்றான்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் வைப்பானா? வைக்க முடியாது. 500 ரூபாய் வச்சா லாஸ் ஆகும். சரிங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அப்போ ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் வந்துச்சு. பிரைஸ் மேல பிரைஸ் கம்மி பண்ணிட்டே போனாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா 500 கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. சோ இட் இஸ் நாட் அன் ஹெல்தி காம்படிஷன். அப்போ ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸை கம்மி பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலா இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில நியூ இனோவேஷனுக்கு போறாங்க. சரிங்களா? சோ வாட் இஸ் மீன் பை நியூ இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கலர் மாத்திக்கிறேன். சரி. சோ இந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்க 100 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? 100 ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களே ஷர்ட். சோ பி ஏ கம்பெனி, இது பி கம்பெனி. இந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்விசிபிள் ஹேண்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்க மத்த கான்செப்ட்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? சோ இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இந்த ஏ கம்பெனி புதுசா மார்க்கெட்ல இல்லாத ஒண்ணுத்த ஸ்டார்ட் பண்றான். எல்லாருக்குமே கோட் சூட்டை தயாரிக்கிறான். சரிங்களா? புதுசா இருக்கு கோட் சூட்டை தயாரிச்சு ஒரு 10 பேருக்கு போட்டு ஊர்ல நடந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க விடுறாங்க. சரியா? சோ இப்ப மக்கள் எல்லாருமே இத பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகுறாங்க. சரியா? சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா இந்த கோட் சூட் தயாரிக்கிறதுக்கு ஆட்கள் தேவையா? சோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுதா? சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுதா? மக்கள் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிப்பாங்க. சோ இல்லாத ஒரு டிமாண்ட இன்க்ரீஸ் பண்றாங்க. இவன் கோட் சூட் தயாரிக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா வேற ஒண்ணு குர்தாஸ். சோ குர்தாஸ் இவன் தயாரிக்க ஆரம்பிச்சான். இன்னொரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கான் B1. இவன் A1. சரிங்களா?
இப்ப இவன் பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா ஷூ கம்பெனியை ஸ்டார்ட் பண்றான். சோ மார்க்கெட்ல ஷூ போகுது. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேற ஒன்னத்தை ஸ்டார்ட் பண்றான். சோ இப்ப பாருங்க என்னாச்சு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கு ரெண்டு பேரும் ஏவும் பியும் அடிச்சுக்கினாங்க. அடிச்சுக்கிட்டு ப்ரொடக்டிவா ஹெல்தி காம்படிஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாத ஒண்ணு மார்க்கெட்ல புதுசா இன்வென்ட் பண்றாங்க. சோ கோட் சூட்டு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், அது இதுன்னு. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, 100 பேர் தான் வேலைக்கு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். நீங்க இதுல பார்க்கலாம் 100 பேர் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 120க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இங்கேயும் 100 பேருக்கு இருந்துச்சு, 120க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா நிறைய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் மோதிக்கினதுக்கே. யோசிச்சு பாருங்க, நாட்டுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, எல்லாருமே மோதிக்கும் போது ஹெல்தி காம்படிஷன் வரும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 கம்பெனி 400 பேர். இந்த இடத்துல 4 கம்பெனி 400 பேர். சோ டோட்டலா 800 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 பேரு. கான்செப்ட் புரிஞ்சதா? ஏன் இந்த இடத்துல 100 தான் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். கவர்மெண்ட் வித்து கொடுக்கக்கூடிய சட்டையை தான் நீங்க போடணும், அவங்க கொடுக்கக்கூடிய இதுதான் நீங்க பண்ணணும். ஏன்னா வேற எதுவுமே இல்ல. இதை ஒரு கை விரல காட்டு, வேற ஏதாவது தொடு, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடுன்றாங்க பாத்தீங்களா, வேற வழியே இல்ல, இந்த தொட்டு தான் ஆகணும். சோ திஸ் இஸ் கால்ட் சோசியலிசம். கேபிட்டலிசம் அப்படி கிடையாது, நமக்கு டிஃப்ரெண்ட் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ காரணம் காம்படிஷன். இந்த காம்படிஷனை கொண்டு வந்தது இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் சொல்றாரு. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான்? இப்ப பாருங்க என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இருங்க ரஃப் பண்ணிடுறீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சைக்கிள் இருக்கு சரிங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சைக்கிள் இருக்கு, வேஜஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இது என்னன்னா நான் இருக்கேன், இப்ப நான் வந்துட்டு விஐபி வேலையில்லா பட்டதாரியா இருக்கேன். இப்ப எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாசம் 50,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், மாசம் 50,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டேன். சேலரி வாங்கிட்டு அப்படியே சேர்த்து வைப்பாங்களா, செலவு பண்ணுவாங்களா? செலவு பண்ணுவாங்க. சோ அப்போ மீ என்ன பண்ற, செலவு பண்றேன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிறது சரிங்களா. சோ இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் பொழுது என்ன பண்றேன்னா வாங்குறேன் இல்லையா, நான் வந்து வாட்ச் வாங்குறேன்னு வச்சுப்போமே, நான் வாட்ச் வாங்குறேன், அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க, பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன் சரிங்களா. வாட்ச், பைக், கார் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்சோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? என்ன மாதிரி 100 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு சரிங்களா, என்ன ஆகும், 100 பேரும் போய் வாட்ச் வாங்குறாங்க. அப்போ வாட்சோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, தேவை அதிகரிக்கிறது. இப்போ தேவை அதிகரிக்குது, அப்போ என்ன பண்ணும், சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். சோ சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னங்க பண்ணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும், புதுசா ஒரு பிளான்ட்டை போடணும். சோ புதுசா ஒரு பிளான்ட்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வேலைக்கு ஆளுங்க வேணும். சோ எம்ப்ளாய்மெண்ட், நியூ பிளான்ட். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க தேவை, எம்ப்ளாய்மெண்ட். சோ இப்போ வந்து ஒரு 100 பேரை வேலைக்கு இழுத்துன்னு வரீங்க, எது வாட்ச் கம்பெனிக்கு. இந்த 100 பேர் என்ன பண்ணுவாங்க, சேலரி வருது, நவ் சேலரி. இவன் என்ன பண்ணுவான், போய் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவான், அதாவது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் சப்ளை பண்ணும், வேற ஒண்ணு பைக்கோ காரோ ஏதோ வேற ஒண்ணு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இந்த ப்ராசஸ் புரிஞ்சுதா, இட் இஸ் a cycle process. சோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகின்றது, சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். சோ தேவை அளிப்பு சரிங்களா. சோ இதுக்காக புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி, புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா வேலைக்கு ஆள வைக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுது, அடுத்து சேலரி அவனுக்கு கிடைக்கும், அவனோட ஃபேமிலி வந்துட்டு அடுத்து. சோ இப்ப புரியுதா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? திஸ் இஸ் கால்ட் வேஜஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க சரிங்களா. உள்ள இன்ஃப்ளேஷன் டாபிக் வரும்போது இதெல்லாம் நான் நோட்ஸ் கொடுத்துறேன். சோ இதே கான்செப்ட் எவ்வளவு பேருக்கு இந்த வாட்ச், நெக்ஸ்ட் பைக் ஒன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க, கார் ஒன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா. நாட்டுல டிஃப்ளேஷன், அதாவது பொருளாதார மந்த நிலை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால கூவி ஹோம் லோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, பைக் லோன் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க சரிங்களா. காரணம் இதே இப்ப நாட்டுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் மோசமா போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் லோன் கொடுத்தாங்கன்னா, ஒண்ணுமே இல்ல என் கையில பணம் இல்ல, எதுவுமே வாங்கல, டிமாண்ட் இல்லை, நோ டிமாண்ட். இப்ப என் கையில பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், போய் பில்டிங் வீடு கட்டணும். வீடு கட்டினா சிமெண்ட், கரண்ட்டுக்கு வயர்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுஸ் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே நான் போய் வாங்க ஆரம்பிப்பேன். வாங்கினா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை கிரியேட் பண்ணும், சப்ளைனா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பிளான்ட்ல வேலைக்கு வைக்கணும். சோ இந்த ப்ராசஸ் இல்ல இன்ஃப்ளேஷன்ல பார்க்கலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா?
இது வேஜஸ் ஸ்பைரல். இந்த கான்செப்ட் ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் உள்ள போகும்போது நோட்ஸ் டக் டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். சரியா? சோ இங்க நம்ம பார்க்கின்றோம். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லி புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இப்போ ஏன் கேபிட்டலிசம் grow ஆச்சு, சோஷியலிசம் ஏன் grow ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காரணம் இன்விசிபிள் ஹேண்ட். இன்விசிபிள் ஹேண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன் a competition அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்க, இப்போ வந்து பாருங்க எந்த இடத்துல சாய்ஸஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் வந்து மார்க்கெட்டுக்கு போறேன், மொபைல் போன் சூஸ் பண்ணும். இந்த இடத்துல கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில நிறைய சாய்ஸ் இருக்குமா, சோஷியலிஸ்ட் கண்ட்ரில சாய்ஸஸ் நிறைய இருக்குமா? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனி கேபிட்டலிசம்ல ஜாஸ்தியா இருக்குமா, சோஷியலிசம்ல ஜாஸ்தியா இருக்குமா? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. கேபிட்டலிசம் ஃபீச்சர்ஸ், சோஷியலிசம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு. கேபிட்டலிசம்ல ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. சோ இப்போ கேபிட்டலிசம் எப்படி grow ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோஷியலிசம் எப்படி grow ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஏதாவது டவுட் இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சிருப்பேன் என் நோட்ஸ்ல. நான் போர்ட்ல ஏதாவது கிறுக்கி, ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல வீக், சோ அதனால வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால எங்க வாத்தியார்ஸ் எல்லாம் என்னெல்லாம் போர்ட்ல கிறுக்குறாங்களோ எல்லாத்தையும் நோட்ல கிறுக்கி வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா திருப்பி பார்த்துட்டே இருந்து அப்புறம் தான் புக்ல வந்துட்டு படிக்கும்போது ஓகே இப்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? சோ கிளாஸ்ல பேசக்கூடிய கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எல்லாமே புக்ல இருக்கு. சரியா? சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். புக்ல ஆடம் ஸ்மித் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் அவுட் தான் கொடுத்திருப்பாங்க. உள்ள இவ்வளவு பெரிய கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ இத பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இத பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சோ வேற ஏதாவது கேள்விகள் கேளுங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம்.